கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பது மிக அதிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளில் கூட ஒரு தேவ மனிதனை குறித்து, தீர்க்கதரிசியை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அவருடைய பெயர் தானியேல். தானியேல் பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டு சென்று அங்குள்ளதான ராஜாக்களினாலே, பாபிலோனிய ராஜாக்களினாலே உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன். அவன் அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருந்தாலும் ஜெபிக்கக்கூடியதான ஒரு மனிதனாக இருந்தான். இந்த 9வது அதிகாரத்தை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த இடத்துல அவன் அதிகமாக ஆண்டவரை நோக்கி தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் அவருடைய பாவ மீறுதல்களுக்காகவும் எல்லாருக்காக ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தின் முடிவிலே பார்க்கும் பொழுது தேவ தூதனாகிய காபிரியேல் தேவனிடத்திலிருந்து வந்து அவனுக்கு தரிசனம் கொண்டு சொல்லுகிறான். அதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என்ன கட்டளை என்று சொன்னால், அதை நான் அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அந்த வேளையில் மிக அருமையான தரிசனங்களை தானியேல் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் நாம் மிக முக்கியமாக கோடிட்டு சொல்லக்கூடியதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ மிகவும் பிரியமானவன். இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் நமக்கு இப்படி ஒரு சாட்சி கொடுப்பாரா, ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரா, ஒரு கிரெடென்ஷியலை தருவாரா, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று. நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருப்பதற்கு இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே தானியேலை போலவே நம்மை பார்த்து கூட பிரியமானவன் என்று சொல்வார். தாவீது ஜெபத்தில் மிகவும் உறுதியாய் தரித்திருந்து அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். ராஜ கட்டளையை மீறி ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஜெபத்தின் மூலமாக தேவனே சொன்னதான வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், நீ பிரியமானவன், ஆகவே உன்னை நோக்கி நான் வந்தேன் என்று சொன்னான். இன்னைக்கு நம்மை நோக்கி தேவன் வருவாரே என்று சொன்னால், நம்ம பிரியமானவன் என்று அழைக்கப்படுவதற்கு நாம் பாத்திரராக இருக்கிறோமா? அதை நாமே ஆராய்ந்து அறிந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நமக்கு ஏதாவது குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரிடத்தில் அவர் சொன்னது போல தானியேலை போல நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக கர்த்தருக்கென்று பயந்து ஜீவிக்கிற மக்களாக வாழ்வோம். அப்படி செய்கின்ற வேளையில் உங்களையும் என்னையும் கூட தேவன் பார்த்து பிரியமானவனே என்று சொல்லுவார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை பார்த்து நீ பிரியமானவனே என்று அழைக்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தானியேலை இந்த வார்த்தையினாலே அலங்கரித்தீர், அதே போல எங்களையும் கூட பிரியமானவனே என்று நீங்கள் அழைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய நாமத்திலே ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.